பீகாரில் நிதிஷ்குமார் அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கலாம் என்ற புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திங்களன்று புதிய மத்திய அமைச்சர்கள் பதவியேற்புக்கு பின் பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டியளித்தார். அப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகிய ஐக்கிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் சேருமா என்று நிருபர்கள் கேட்டதற்கு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று மன்மோகன் சிங் பதிலளித்தார். அதோடு ஐக்கிய ஜனதா தள தலைவரான பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை மதச்சார்பற்ற தலைவர் என்றும் மன்மோகன் சிங் பாராட்டினார். பிரதமர் கருத்து தனக்கு மன அமைதியை அளித்துள்ளதாகவும் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் செவ்வாயன்று நிதிஷ்குமார் கூறினார். आदरणीय प्रधानमंत्री जी ने वही कहा है जो हम हैं और सच बोलने के लिए सच बोलना ही चाहिए और देश के प्रधानमंत्री के द्वारा ये बात कहा जाना जरूर सुकून देता है और मैं उन्हें हृदय से धन्यवाद देता हूं कि उन्होंने इस बात को कहा है. பாரதிய ஜனதாவுடனான உறவை முறித்த நிதிஷ்குமார் தன் தலைமையிலான அரசின் பலத்தை நிரூபிக்க புதன்கிழமையன்று பீகார் சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டு கோருகிறார். 243 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் பலம் 118 உள்ளது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 4 எம்எல்ஏக்களே தேவை என்ற நிலையில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க தயாராக உள்ளனர். இந்த சூழலில் மன்மோகன் சிங்கும் நிதிஷ்குமாரும் ஒருவரையொருவர் பாராட்டிக் கொண்டிருப்பதன் மூலம் இரு கட்சிகளிடையே கூட்டணி அமையலாம் என்று நம்பப்படுகிறது. பீகாரில் 6 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது எடுக்கவுள்ள நிலைப்பாடு அதை உறுதிப்படுத்திவிடும் என்றும் தெரிகிறது.